ஸ்ரீ குருப்யோ நமஹ. இது ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம், ஆஸ்ட்ரோ முத்து ரமா பாலாஜி, கோவையிலிருந்து. இது குரோதி வருடம் பங்குனி மாதம். இதற்கு உண்டான கிரக நிலை விசேஷ தினங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். மாத பிறப்பு 14/3/2025 மாலை 6:50 சூரியன் மீன ராசிக்குள்ள பிரவேசம் பண்றார். பங்குனி மாத பிறப்பு. கிரக நிலைன்னு பார்த்தோம்னா, ரிஷபத்துல குரு, மிதுனத்துல செவ்வாய், அன்னைக்கு சிம்ம ராசியில சந்திரன் இருக்கார், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீன ராசிக்குள்ள சூரியன் பிரவேசம் பண்றார். ஏற்கனவே அங்க ராகு, புதன், சுக்கிரன் வக்ரகதியில அங்க பிரயாணம் பண்ணிட்டு இருக்கார். இப்போ இது மாத ஆரம்பத்துல இருக்கக்கூடிய கிரக நிலை. அடுத்தடுத்து கிரகங்களுடைய நகர்வு எப்படி இருக்குன்னா, 15/3/2025 அன்னைக்கு புதன்கிழமை புதன் கிரகத்தினுடைய வக்ர பயிற்சி ஆரம்பமாகிறது. புதன் நேர்கதியில் இருந்தவர் வக்ரமாகிறார். 29 மார்ச் அன்று சனி மீனராசிக்குள்ள பிரவேசம் பண்றார். அன்னைக்குதான் சனி பயிற்சி, அன்னைக்கு கிரகணம். அடுத்தது 2-4 ஏப்ரல் 2ஆம் தேதி செவ்வாய் கடகராசிக்குள்ள வர்றார். மிதுனத்திலிருந்து கடகத்துக்குள்ள பிரவேசம் பண்றார். 7ஆம் தேதி ஏப்ரல் அன்னைக்கு புதனுடைய வக்ரகதி நிறைவு பெற்று அவர் நேர்கதிக்கு திரும்புறாருன்னு வச்சுக்கோங்க. அடுத்து 13-4 ஏப்ரல் 13 அன்னைக்கு சுக்கிரன் அவருடைய வக்ரகதி முடிவு பெறுறது. இதுதான் மாத ஆரம்பத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள். டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த மந்த், பங்குனி கடைசியில இப்படிதான் மாறுறது. அதாவது 13ஆம் தேதி ஏப்ரல் அந்த இரவுக்கு மேல, இப்போ 14ஆம் தேதி இங்கிலீஷ் தேதிப்படி பார்த்தோம்னா 14/4 அதிகாலை 3:21 தமிழ் வருட பிறப்பு, விஸ்வாவசு வருடம் பிறக்கிறது. இதுதான் இருக்கக்கூடிய கிரக நிலை. இப்போ இந்த பங்குனி மாதத்துக்கு உண்டான விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, மார்ச் 22ஆம் தேதி பதஞ்சலி சித்தருடைய ஜெயந்தி. 29ஆம் தேதி மார்ச் அன்னைக்கு சனிப்பெயர்ச்சி இருக்கு. அன்னைக்கு அமாவாசை, அன்னைக்கு கிரகண நாளும் கூட. 30ஆம் தேதி 30/3 அன்னைக்கு யுகாதி, தெலுங்கு வருட பிறப்பு. 6-4 ஏப்ரல் 6ஆம் தேதி அன்னைக்கு ஸ்ரீராம நவமி. 10-4 ஏப்ரல் 10 அன்னைக்கு மகாவீர் ஜெயந்தி. 11-4 அன்னைக்கு பங்குனி உத்திரம். 14-4 அன்னைக்கு தமிழ் வருட பிறப்பு, விஸ்வாவசு வருடம் பிறக்கிறது. இதுதான் இந்த பங்குனி மாதத்தினுடைய கிரக நிலையும் அந்த முக்கியமான விசேஷ தினங்களும். சோ மாத இறுதியில நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரிஷப ராசியில குரு இருப்பார், கடக ராசியில செவ்வாய், கன்னி ராசியில கேது, மாத இறுதியில துலாம் ராசியில சந்திரனுடைய சஞ்சாரம், மீன ராசியில சூரியன், சுக்கிரன், புதன், ராகு, சனி இவர்களுடைய 5 கிரகங்களுடைய கூட்டணி அங்க இருக்கு. இப்படிப்பட்ட நிலையில தான் அடுத்த வருடமான விஸ்வாவசு வருடம் பிறக்கிறது. இந்த பங்குனி மாதத்துல இந்த கிரகங்களுடைய சேர்க்கை இந்த மாதிரி அமைவு இருக்கிறதுனால பல முக்கியமான மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது பொதுவா ஒரு சுப கிரகங்களோ பாவ கிரகங்களோ அதோடைய திரிகோணம் அல்லது கேந்திரங்கள் அதுல அதோடைய ஒரு சேர்க்கையோ பார்வையோ இருக்கும்போது என்ன ஆகும்னா, நிறைய சுப அசுப பலன்கள் உலக அளவுல பொதுவாவே நடக்கும். நம்ம இப்ப ஆரம்பத்துல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். சனிக்கு எப்போ திரிகோணத்துல போய் செவ்வாய் உட்கார்ந்தாரோ, அதே மாதிரி ராகுக்கு கேந்திரத்துல போய் செவ்வாய் உட்கார்ந்தாரோ, இந்த காலகட்டம் ரொம்ப ஒரு சோதனையாகவே இருக்கிறது. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 2-2.5 மாதங்களுக்கு மேலாகவே கொஞ்சம் கொஞ்சமா நிறைய ஒரு உலக அளவிலையும் எதிர்பாராத நிறைய விஷயங்களை நம்ம கேள்விப்படுறோம். நிறைய இயற்கை சீற்றங்கள், விபத்துக்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம நிறையவே பாக்குறோம். எப்பெல்லாம் செவ்வாய் சனியை பாக்குறாரோ, அவருடைய சம்பந்தம் ஏற்படுகிறதோ, அப்ப எல்லாமே சனி இருக்கும் இடத்துல ஒரு பயங்கரமான அதிர்வலைகளை அவர் கட்டாயமா உண்டாக்குவார். செவ்வாய் அவருடைய பார்வை பார்க்கும்போது, அதே மாதிரி திரிகோணத்துல சேரும் போதும் சரி. அதனால சனி பகவான் மகர ராசியில இருக்கிறப்பவும் செவ்வாய் பார்த்தாருன்னா அவருடைய 8ஆம் பார்வையா பார்ப்பார். அதே மாதிரி கும்பத்துக்கு சனி வரும்போது அவர் மிதுனத்திலேயோ இப்ப இருக்கிற மாதிரி இருந்தாருன்னா கடகத்துக்கு வரும்போது அவர் 8ஆம் பார்வையா பார்ப்பார். அப்போ செவ்வாய் எப்பெல்லாம் சனியை பார்க்கிறாரோ, சனிக்கும் செவ்வாய்க்கும் எப்பெல்லாம் அந்த ஒரு திரிகோணத்துல ஒரு தொடர்பு ஏற்படுகிறதோ, அப்பெல்லாம் நிறைய மாற்றங்கள், அந்த சீற்றங்கள் இதெல்லாம் நிகழக்கூடிய வாய்ப்புகளை நம்ம பொதுவா பாக்குறோம். இப்ப இந்த பங்குனி மாதமும் இதற்கு விதிவிலக்கல்ல.
அதே போல அடுத்து வர இருக்கக்கூடிய அந்த ராகுகேது பயிற்சி அந்த காலகட்டத்திலயுமே வந்து நம்ம நிறைய வந்து இந்த கிரகங்களுடைய சேர்க்கை அதனுடைய பார்வைகள் மூலமா அந்த ஒரு இப்போ ராகுகேது பயிற்சிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த இந்த 1.5 மாதங்கள் வந்து நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நம்ம கேள்விப்படுவோம். நிறைய ஆகாயத்துல நடக்கக்கூடிய நிறைய விமான விபத்துகள் ஆகட்டும், நம்ம ரீசெண்டா கூட கேள்விப்பட்டோம் நிறைய. அதே போல பேரிடர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய நடக்கிறத நம்ம பாக்குறோம். ஏன்னா சனியும் ராகுவும் வந்து ஒரு இதுல சேரும் போது ஒரு கட்டத்துல அப்போ அந்த நெருக்கமான சேர்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அந்த இடமே வந்து ஒரு யுத்தகளம் மாதிரி ஆயிடும்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரியான ஒரு பலன்களை தான் அது கொடுக்கும். இந்த நிலைமையில இப்ப வந்து இந்த பங்குனி மாதம் எல்லா ராசி லக்னத்துக்கும் எந்த விதமான பலன்களை கொடுக்க போறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்ப நம்ம ஆல்மோஸ்ட் இந்த பங்குனி மாதம் முடிஞ்சு புது வருஷம் சித்திரை மாசம் பிறக்கிறது இல்லையா, அதுல இருந்து ஒரு அடுத்த ஒரு 1.5 மாதங்களுக்குள்ளேயே நமக்கு வந்து ஒரு மாதத்துக்குள்ளேயே அடுத்த முக்கியமான பயிற்சிகளுக்காக காத்திருக்கும். ராகுகேது பயிற்சியும் குரு பயிற்சியும் இருக்கு. அப்போ அதன் மூலமா நிறைய நல்ல விஷயங்கள் எல்லா ராசி லக்னக்காரர்களுக்கும் நிறைய நடக்க இருக்கு. அதனால சனிப்பயிற்சி பலன்கள் ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல போட்டிருக்கிறத நீங்க பார்த்து நல்ல ஆதரவு கொடுத்துருக்கீங்க, மிக்க நன்றி. அதே போல மாசி மாத பலன்களும் நம்ம போட்டிருந்தது நிறைய நல்ல வரவேற்பு இருக்கு. இப்ப இந்த பங்குனி மாதத்திற்கு உண்டான ஒரு ராசி லக்னத்துக்காரர்களுக்கும் உண்டான பலாபலன்களை விரிவாக பார்க்கலாம். இது கடக ராசி கடக லக்னக்காரர்களுக்கு பங்குனி மாதத்திற்கு உண்டான ராசி பலன். கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாத ஆரம்பத்துல பங்குனி மாதம் பிறக்கும் போது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்க. ஏப்ரல் 2ஆம் தேதி பங்குனி 15ஆம் தேதி வாக்குல அவர் வந்து உங்கள் ராசிக்குள்ள பிரவேசம் பண்ண போறார். அடுத்து 3ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல சனி இருந்து இப்போ 9ஆம் இடத்துக்கு மாறிடுறார். மார்ச் 29ஆம் தேதி 9ஆம் இடத்துல ஒரு பெரிய கிரக கூட்டணி இருக்கு. யாரெல்லாம் இருக்காங்கன்னா ராகு, சூரியன், சுக்கிரன், புதன், சனியும் அங்க போய் சேர்ந்துருவார் அவங்களோட. 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். இப்போ அந்த கடகராசி கடக லக்னம் வந்து அதாவது ஒரு ரன்னிங் ரேஸ் நம்ம ஓடின்னு இருக்கோம்னா நம்ம வின் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஃபைனல் அந்த டெஸ்டினேஷன் பாயிண்ட் ரீச் பண்றதுக்கு இருக்கிற அந்த கடைசி ஃபியூ மீட்டர் தான் இப்ப நீங்க இருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு கஷ்ட காலத்துல அந்த கடைசி அந்த ஃபியூ மீட்டர்ல நீங்க இருக்கீங்க, தாண்டி போயிடலாம். அதனால மனம் தளராமல் எத்தனை அடித்தாலும் தாங்கிக் கொள்ளக்கூடிய ராசிகளில் ஒன்றான கடகம். விருச்சிகத்துக்கு அடுத்து நீங்க தான். சிம்மத்தோட உங்களையும் சேர்த்துக்கலாம். நிறைய அடி வாங்கியிருக்கீங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் இப்போ ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்க போகுது. நீங்க வேற எந்த பயிற்சி பலன் எப்படி இருந்தாலும் அதை பத்தி மனசையே நீங்க அலட்டிக்காம சனி பகவான் நகர்ந்து 8ஆம் அஷ்டமஸ்தானத்தை விட்டு அவர் 9ஆம் இடத்துக்கு போறாரு அப்படிங்கிறதே உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும். ஏன்னா யார்கிட்டயாவது எதையாவது சொல்லலாமா வேண்டாமா, இதை சொன்னா இப்படி பிரச்சனை ஆயிடுமாங்கிற லெவலுக்கு உங்களை வந்து ரொம்ப வாட்டி வதச்சிருப்பார். நிறைய சிக்கல்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க, இழந்த விஷயங்கள் நிறைய. நம்ம பழைய கதையை நம்ம இப்ப பேச முடியாது. பட் இப்போ ஒரு புது மாற்றம் வரப்போறதுன்னா மாற்றம்ங்கிறது என்னன்னா எப்படி இருந்தோங்கிறத யோசிச்சாதான் இது என்ன மாற்றம்ங்கிறது நமக்கு ஃபீல் ஆகும். அதனால உங்களுடைய அந்த மோசமான காலம் கடந்த காலம் எல்லாம் போயிடுத்துங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கணும். அந்த காஷனோட என்ன பாடம் கத்துட்டோம் அப்படிங்கறத வச்சுதான் இனி வரப்போற காலத்தை நம்ம எதிர்கொள்ளணும். இது எல்லாருக்குமே பொருந்தும். இது இப்ப சனி பகவான் 9ஆம் இடத்திற்கு வரும்போது நம்ம பொதுவா சொல்லுவோம், 9ல வந்து சனி உட்காரும் போது பித்ருஸ்தானத்துல உட்காரப்போ அதை கெடுப்பார் அப்படின்லாம் சொல்றது உண்டு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சனி பகவான் வந்து அந்த இடத்திற்கு உண்டான உங்களுடைய என்ன பாக்கியம் என்ன புண்ணியத்தை நீங்க அனுபவிக்கிறதுக்கு வந்திருக்கீங்களோ அதை அவர் வந்து உங்க கர்மாப்படி எடுத்து கொடுப்பார். அதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அவர் ஒரு திரிகோணத்துல உட்கார்றார். பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாவிகள் வந்து கேந்திரத்துல இருக்கிறதும் சுபர்கள் திரிகோணத்துல இருக்கிறதும் நல்லதுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா நம்மளுடைய கர்ம பலனை எடுத்து கொடுக்கறதுல வந்து சனி பகவானுடைய பங்கு ரொம்ப ரொம்ப பெருசு. நம்ம ஒரு மனுஷனுடைய பிராப்தம் என்ன அப்படிங்கிறத நமக்கு கரெக்டா சொல்லணும் அப்படின்னா சனி பகவான் நீதிமான், ஜஸ்டிஸ் அவர் கொடுத்துருவார். எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணிருக்கோம், எதை ஒட்டுன கர்மா நம்ம சுமந்து வந்திருக்கோம், என்ன பேலன்ஸை நம்ம அனுபவிக்க போறோங்கிறத ராகு கேத்துக்கள் தான் சொல்லுவாங்க. இப்ப ராகு பகவான் வந்து 8ல போய் உட்கார்றது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு டெஸ்டிங் பீரியட் தான் அது. அதே போல 2ஆம் இடத்துல வந்து கேது நகர்வர். அது மே மாதத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு கதை. ஆனா அதுக்கு முன்னாடி இப்ப இந்த குரு பகவானும் வந்து பயிற்சி ஆகிறாரு இல்லையா, இப்ப இந்த திரிகோணங்கள்ல இயங்கக்கூடிய கிரகங்கள் என்ன செய்ய போறதுங்கிறது தான் இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு வேலை செய்யும். ஏன்னா திரிகோண பாவங்கள் வந்து ஒரு லக்னத்தை இயக்க வைக்கிறதுல ரொம்ப அதுக்கு பெரும் பங்கு இருக்கு. திரிகோணம்னா என்ன, ஒரு ட்ரையாங்கிள் நீங்க போட்டீங்கன்னா உங்க லக்னத்தோட அது கனெக்ட் ஆகும்.
அதுதான் அடுத்து நடக்க போற விஷயங்கள் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இது இன்னும் கடகராசி கடக லக்னமா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அப்படியே உங்களோட ஜாதகத்தோட வச்சு பார்க்கும்போது அப்படியே அது நடக்கும். ஏன்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்துக்கு மேல இப்ப இருக்கிற அந்த கோல்சாரத்தை அப்படியே நீங்க சூப்பர் இம்போஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும் இல்லையா? அதுக்கு மேல அந்த கட்டத்துக்கு மேல ஒரு கிரகத்தை நம்ம வச்சு பார்த்தோம்னா தான் அந்த பலன்கள் சரியா நடக்கும். இப்போ இந்த சனி பகவான் 9ல உட்கார்ந்து இருக்கும் போது உங்கள் ராசியிலேயே இந்த லக்னம் 5ஆம் இடம் 9ஆம் இடத்துல இதுல சுபகிரகங்கள்லாம் இருந்தது அப்படின்னா அதோட பலனெல்லாம் இவர் ரொம்ப அள்ளி கொடுப்பாரு உங்களுக்கு. அங்க குரு இருந்தாலும் சரி, புதன் இருந்தாலும் சரி, அதற்கு சம்பந்தப்பட்ட அந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் அவர் எடுத்து கொடுப்பாரு. இதுதான் ஜென்ரலாவே ராசி பலன் நம்ம எடுக்கிற விதம். நம்ம நாடி முறையிலேயே நம்ம எடுக்கும்போது இப்படிதான் சொல்லுவோம். இந்த ஜனன கிரகத்தின் மீது கோச்சார கிரகங்கள் போகும்போது அது என்ன பலன் கொடுக்கறதுங்கிறத நம்ம நாடியில எடுத்து சொல்லுவோம். இப்போ கடகராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாத நிலைமையில என்ன பலன் உங்களுக்கு கொடுக்க போறதுன்னா, நல்ல பண வரவு நன்றாக இருக்கும். உங்களுக்கு 4-11க்கு உண்டான சுக்கிரன் 9ஆம் இடத்துல உட்காரும் போது அப்பா வழியில ஏதாவது ஒரு சொத்து நமக்கு வர வேண்டி இருந்தது. அது இப்பதான் இது நாள் வரைக்கும் பாகம் பிரிக்காம இருந்தாங்க, இப்ப பிரிச்சு நமக்கு தரப்போறாங்க. இப்ப இல்ல அந்த ப்ராப்பர்ட்டியை நான் சேல் பண்ண பார்த்தேன், அது எனக்கு வித்து இன்னும் பணம் வரல, ஒரு இடத்துல அதை நான் பணம் எனக்கு தரப்போறதா ப்ராமிஸ் இருக்கு, எனக்கு அது கிடைக்குமா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த சொத்து விஷயமான இதெல்லாம் உங்களுக்கு நல்ல லாபமா நடக்கும். ஏன்னா லாபாதிபதி போய் உச்சத்துல உட்கார்ந்துருக்கார் 9ஆம் இடத்துல. அதே போல வெளியூர்ல இடத்துல தங்கி மேற்படிப்பு படிக்க போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் அது நல்லா இருக்கும். ஏன்னா 4ஆம் இடம்ங்கிறது வித்தை ஸ்தானம். அந்த வித்தைக்கும் லாபத்துக்கும் உண்டான சுக்கிரன் தான் போய் உச்சத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு 9ஆம் இடத்துல. அப்ப இப்ப ஹையர் ஸ்டடீஸ்க்கு நான் முயற்சி பண்றேன், வெளி இடத்துல போய் படிக்க போறேன், எனக்கு பிஜி பண்றேன், அது நல்லபடி கிடைக்குமா, என்னுடைய விருப்பப்படி கிடைக்குமா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடக்கும், கவலையப்பட வேண்டாம். அதே நேரத்துல தகப்பனாருடைய ஆரோக்கியத்துல சில இதை கொடுப்பார், கஷ்டத்தை கொடுப்பார். அதே மாதிரி நம்ம நிறைய பேர் திருமணத்துல அடுத்த இதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாமே ஓரளவு ஒரு சுணக்கத்தை ஏற்படுத்தி பின்பு நல்லதை செய்வார். அதுல அதுக்கு உண்டான சேஞ்சஸ் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். ஆனா டாக்குமெண்ட் விஷயத்துல, இந்த பத்திரம் பதிகிற விஷயத்துல, இந்த ஒப்பந்தங்கள் விஷயத்துல, இதுல எல்லாம் மட்டும் உங்களுக்கு ஒரு தடைகள் நடந்துதான் அது சக்சஸ் ஆகும். நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். 3ஆம் இடத்துல கேத்து உட்கார்ந்துட்டு இருக்கார். அது அதற்கு உண்டான புதனும் போய் அவர் நீச்ச பங்கம் கிடைச்சா கூட அங்க அவர் நீச்சகதியில இருக்காரு. அதனால ஒரு பிரச்சனையை கொடுத்துதான் அதை அவர் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு இதுவா இருக்கும். முதல்ல நீச்ச பங்கம்னா நீச்சமாகித்தான் அது அதுக்கு நல்லது கிடைக்கும். சோ அதற்குண்டான பலன் அது கொடுக்கதான் கொடுக்கும், அதுல மாற்றம் இருக்காது. அதனால அந்த பத்திரப்பதிவு, டாக்குமெண்ட், சின்ன கம்யூனிகேஷன், நீங்க என்ன இப்போ ஒரு கம்யூனிகேஷன் மெயில் ஏதோ போடுறீங்க, ஒரு இது எழுதி ஒப்பந்தம் கொடுக்குறீங்கன்னா அதுல எல்லாம் கவனமா இருக்கணும். பத்திரம் பதியும் போது நடுவுல ஒரு மீடியேட்டர் வச்சு வேலை செய்யும் போது நீங்க சொல்ற விஷயம் ப்ராப்பரா அங்க கன்வே ஆகிறதா அப்படிங்கறத ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி சின்ன சின்ன டிராவல்லாம் நீங்க எடுத்துக்கும் போது அதற்கு உண்டான பிளானிங்க நல்ல தெளிவா பண்ணிக்கோங்க. ஏன்னா அஷ்டமாதிபதி அதை நோக்கி நுழைய போறாரு. அப்போ இந்த விஷயங்கள்லயும், ஏன்னா கம்யூனிகேஷன் பாவம் 3ஆம் பாவம் இல்லையா, உங்களுடைய முயற்சிகள்ல ஒரு தடையை உண்டாக்கிதான் அதுல அப்புறமா வெற்றியை கொடுப்பாரு. அதுல கவனமா இருக்கிறது நல்லது. ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு மாசத்துக்கு கொஞ்சம் அதை ஒரு ஹோல்டுல வச்சு ஒரு ஏப்ரல் மாசம் அந்த ஃபர்ஸ்ட் வீக் வாக்குல நீங்க அதை முடிவு பண்ணுங்க. டைம் எடுத்துக்கலாங்கிற விஷயத்த அப்ப முடிவு பண்ணிக்கிறது நல்லது. அதர்வைஸ் இப்பவே நான் பண்ணி ஆகணும் அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாம் சரி பார்த்துட்டு நீங்க மேற்கொண்டு ப்ரொசீட் பண்றது ரொம்ப நல்லது. கடகராசிக்காரர்கள் இது நாள் வரைக்கும் நீங்க அந்த ஒரு பயந்த மாதிரியான ஒரு மோடலே இருப்பீங்க. அதுல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க மாறிடலாம். அந்த பயத்தை உதறி தள்ளிட்டு இனி நீங்க வேலையை பார்க்கலாம் தைரியமாக. மற்றபடி உங்களுடைய 6ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் உண்டான குரு 11ல போய் உட்கார்ந்துருக்காரு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஏதாவது ஒரு இதுக்காக நம்ம ஒரு லோன் அப்ளை பண்ணிருக்கேன், எனக்கு அது கிடைக்குமா, ஏதோ ஒரு இதுக்கு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிருக்கேன், இது எனக்கு சால்வ் ஆகுமா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல பாசிட்டிவா ரிசல்ட் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி உங்களுக்கு எதிர்ப்புகள் அடங்கும். வேலை செய்யற இடத்துல நல்ல ஒரு ப்ரமோஷனோ ஒரு நல்ல நேமோ அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேர் வெளி இடங்களுக்கு நான் வேலை விஷயமா நான் வேற ஒரு இடத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு அது கிளிக் ஆகுமா அப்படின்னா அதற்கு உண்டான நீங்க ப்ரிப்பரேஷன் எல்லாமே நீங்க இப்ப பண்ணிக்கலாம். ஏன்னா அடுத்து உங்களுக்கு நல்ல ஒரு இடமாற்றத்தையும் தூரதேச பிரயாணத்தையும் அவசியமாக கொடுக்கும் அடுத்த குரு பயிற்சி, அந்த மாற்றங்கள் எல்லாமே. அதனால அது உங்களுக்கு நல்ல ஃபேவரபிளாவே இருக்கும். கணவன் மனைவி உங்களுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா அந்த சனி பயிற்சியாகி நகர்ற காலம் வரைக்குமே கொஞ்சம் லாங் டிராவல் பண்றதுல அதுல கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். அதே போல மனைவிக்கு சின்ன சின்ன ஒரு உடம்பு தொந்தரவுகள் ஏதாவது கொடுக்கறதோ அந்த விஷயங்கள் எல்லாமும் கொஞ்சம் இருக்கும். தனஸ்தானம் அவங்களுடைய வகையில ஒரு இது ப்ரோக்ரஸ் இல்லையே அப்படிங்கறது கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் டல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுவும் மேல அடுத்தடுத்து அது வரக்கூடிய காலத்துல அது எல்லாமே சரியாயிடும். அதுல பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. மற்றபடி உங்களுடைய சனி பகவான் பயிற்சியாய் வரும்போது
அவருடைய பார்வைப்படுற இடங்கள் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறது அப்படிங்கறதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். சனி பயிற்சி பலன்கள் இதுல போட்டிருக்கிறதையும் கேளுங்க. உங்களுக்கு எவ்வளவு தூரம் ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க. மற்றபடி கடகராசிக்காரர்களுக்கு நல்லதொரு மாற்றம் காத்திருக்கிறது. சின்ன சின்ன விஷயங்கள்ல மட்டும் இந்த உங்களுடைய கம்யூனிகேஷன் பாவகம், பத்திரம் பதிகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. தனம் அதாவது ஒரு பொருள் ஒரு பெரிய அளவிலான ஏதாவது ஒரு அமௌண்ட்டை நீங்க யாருக்காவது கடன் கொடுக்கும் போதோ, யாருக்காவது ஒரு வாக்கு கொடுத்து அவங்களுக்குன்னு கைமாத்தி விடும் போதோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அது மணி நீங்க லூஸ் பண்ணாம இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். அந்த பொருள் இழப்பு அதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு. அதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு இப்ப இந்த பங்குனி மாதம் மோசமான நிலைமையில இருந்து உங்களை மீட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு. அதனால தைரியமா அடுத்தடுத்து இனி நீங்க விஷயங்களை நிம்மதியா நீங்க பிளான் பண்ணிக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இது. அடுத்து வரப்போற விஸ்வாவசு வருடம் பல நல்ல மாற்றங்களை உங்களோட வாழ்க்கையில கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு. அதனால கடகராசிக்காரர்கள் கவலைப்படாமல் இருக்கலாம்.